உயர்ந்த உள்ளம் கொண்ட முனிவர் ஒருவர் பெருமாள் பக்தரான ஏழை விவசாயிக்கு எதை தானமாக கொடுத்தார் காண்போமா? ஆண்டவா, எங்கள் கண் சொந்தமா இருக்கிற வயல்ல கீரை வச்சிருக்கோம். கீரை எல்லாம் நல்லா வளைஞ்சு எங்களுக்கு நல்ல லாபத்தை தரணும். நீ நான் ஆண்டவா அருள் புரியணும். ஏங்க ஏங்க, என்னம்மா அந்த பக்கத்துல கீரை பாட்டு தண்ணி பாய்ச்சிட்டீங்களா? இந்த பக்கம் கீரை எல்லாம் கட்டு போட்டு வச்சிருக்கேன், போய் சண்டையில விட்டுட்டு வாங்க. சரிம்மா. கீரை கட்டுல கூட எடுத்துச்சிட்டு இருக்கேன். சரி, நான் சந்தைக்கு போயிட்டு வரேன். அப்பா அப்பா, நாங்களும் உங்க கூட சந்தைக்கு வரோம்ப்பா. அப்பா அப்பா, நாங்களும் உங்க கூட சந்தைக்கு வரோம்ப்பா. அம்மா அம்மா, அப்பாக்கு சொல்லுங்கம்மா. சரி சரி, கூட்டிட்டு போங்க. வேணச்சனங்களா, நீங்களே விடிய காலையில எழுந்து வந்து வயல் வேலையில உதவி செஞ்சிருக்கீங்க. நான் சந்தைக்கு போய் கீரையை விட்டு வர ரொம்ப நேரமாகும். நீங்க அம்மா கூட வீட்டுக்கு போய் கொஞ்சம் ஓய்வெடுங்க. சரிங்கப்பா. சரிம்மா, போயிட்டு வரேன். பார்த்து போயிட்டு வாங்க. கீரைமா, கீரை, வகை வகையான கீரை, சிறுகீரை, முசலைக்கீரை, பாலக்கீரை, வந்து வாங்கிக்கோமா, வந்து வாங்கிக்கோங்க. சிறுகீரை 2 கட்டு தாங்க. பூமா, பூவு, மல்லிப்பூ, முல்லைப்பூ, தாமரைப்பூ, வண்ண வண்ண பூக்கள், வாசனை உள்ள பூக்கள், வாங்கம்மா, வந்து வாங்கிக்கோங்க. பிள்ளையாருக்கு அருகம் புல்லு, சிவனுக்கு வில்வம், பெருமாளுக்கு துளசி, வாங்கம்மா, வந்து வாங்கிக்கோங்க. கத்தரிக்காய், வெண்டைக்காய், சொரக்காய், சுண்டைக்காய், பூசணிக்காய், இப்பதான் தோட்டத்துல எல்லாம் பறிச்சுட்டு வரலாம். காய்கறி எல்லாம் நல்லா இருக்கு, வாங்கம்மா வாங்க. பழம் பழம் பழம், மாம்பழம், பழாப்பழம், வாழைப்பழம், முக்கணிகளும் இருக்கு, சத்தான பழங்களும் இருக்கு. வாங்கம்மா வாங்க, வந்து வாங்கிக்கோங்க. ஓம் நமோ நாராயணா, ஓம் நமோ நாராயணா. பச்சை மாமலை போல் மேனி பவளவாய் கமல செங்கல் அச்சுதா மலரேரே ஆயதம் கொழுந்தே என்னும் இச்சுவை தவிர யார் போய் இந்திரலோகமாடும் அச்சுவை பெரினும் வேண்டேன் அரங்கமாநகருளானே அரங்கமாநகருளானே. அடடா, பெரியவாள் எவ்வளவு அழகாக இருக்கிறார். நம்மளாலதான் சின்ன சாலை கூட வாங்க பணம் இல்லை. இப்படியாவது சாதியை பார்த்துக்கலாம். நம்ம வயலுக்கு வர வழியில ஒரு குடியில் இருக்குல்ல, அங்க ஒரு முனிவர் பெருமாள் சிலைக்கு துளசியால பூஜை செஞ்சுட்டு இருந்தாரு. பெருமாள் பார்க்கவே ரொம்ப அழகா இருந்தாரு. நம்மளால அது பூஜை செய்ய முடியுமா? நீங்க எங்க வட்ட பாத்தீங்க? நம்ம வயக்காட்டுல அங்கங்க கீரைங்களுக்கு நடுவுல துளசி செடிகள்லாம் வளர்ந்து இருக்கு. அந்த துளசியை நீங்க பறிச்சு கொண்டு போய் முருகன் பூஜை கொடுங்களா? சரிம்மா. சந்தைக்கு கீரை கட்ட கொண்டு போகும்போது கொஞ்சம் துளசியா கொண்டு போறேன்.
பத்தமா துளசியை கொண்டு வரணும், சரியா? ரொம்ப சந்தோஷங்க சாமி. நான் உங்க பூஜைக்கு துளசியை சுத்த பத்தமா கொண்டு வரேன் சாமி. விவசாயி துளசியை கொண்டு வருதல் வாடிக்கையாக தொடர்கிறது. விவசாயி கொண்டு வந்த துளசியை வைத்து முனிவர் பூஜை செய்கிறான். அடுத்த காட்சி சூரிய லோகத்தில் நிகழப்போகிறது. கிரகங்களில் சூரிய பகவானிடம் யமனும் சித்திரகுப்தனும் பேச வருகின்றனர். சூரிய தேவருக்கு நமஸ்காரம். சூரிய தேவருக்கு நமஸ்காரம். இந்த கீழே விற்போரின் ஆயுள் இன்றுடன் முடிவடைகிறது. இன்று காலை தருவி ராகுவால் தீண்டப்பட்டு பறிக்கப்படும். ஆகையால் சூரிய தேவரே, நீங்கள் ராகு கிரகத்துக்கு உத்தரவிட வேண்டும். ராகுவே, வணக்கம் சூரிய தேவரே. இந்த ஏழை விவசாயி சர்ப்பதோஷத்தால் என்ற பாம்பு தீட்டி இருக்க வேண்டும் என்பது கிரக விதி. ஆதலால் நீங்கள் சிறிய கருணாகுருவிற்கு அவரை தீண்டி விடுங்கள். ஆறுதாகுவே, பின்னர் அவர் நூலிதை நான் படித்துக் கொள்வேன். சரி, செய்கிறேன். விவசாயி கீரை கட்டுகளை கூடையில் அடுக்கி வைத்துவிட்டு துளசியை சுத்தப்படுத்த செல்கிறார். கீரை கட்டுகள் உள்ள கூடையில் சிறிய கருநாகம் நுழைகிறது. துளசியை கொண்டு வந்திருக்கிறாயா? ஆமா சாமி, இந்தாங்க. ஒரு நிமிடம். முனிவர் விவசாயியின் பின்னால் அருவமாய் யாரோ ஒருவர் நிற்பதை காண்கிறார். தனது கண்களை மூடி ஞான திருஷ்டியில் அந்த ஏழை விவசாயியின் பின்னே நிழல் போல் நிற்பது ராகு பகவான் என அறிகிறார். உன் தலையில் இருக்கும் கூடையை அப்படியே வைத்திரு. ஒரு அடிக்கடி பிளேட்டுக்கு அதை கீழே எடுத்து வைக்க வேண்டாம். நான் இதோ வந்து விடுகிறேன். ஓ மரவனும் ராகு ஐயனே போற்றி. ஓ மரவனும் ராகு ஐயனே போற்றி. ஓ மரவனும் ராகு ஐயனே போற்றி. சுவாமி, தாங்கள் என்னை அழைத்ததின் காரணம் என்ன? ராகுவே, எதற்காக இந்த ஏழை விவசாயி பின்தொடர்ந்து வருகிறாய்? என்ன காரணம் என்று நான் அறியலாமா? சுவாமி, ஏழை விவசாயி, இன்று நான் ஒரு சிறு கர்மாடு உருவெடுத்து தீண்ட வேண்டும். இது இவனுக்கு எழுதப்பட்ட ரத விதி. ஆனால் பகவானின் பிரியமான துளசியை இவன் தலை சுமந்து வருவதால் உடையனால் தீண்ட முடியாமல் தவிக்கிறேன். இவன் தலை சுமந்திக்கும் துளசியை உங்களிடம் தொலைத்த அடுத்த நிமிடமே இவனை தீண்டிவிட்டு என் கடமையை முடித்துக் கொண்டு நான் கிளம்பி சென்று விடுவேன். எவ்வளவு வாசியாக பெருமாள் பூஜைக்கு துளசியை பறித்து வந்துள்ளான். பெருமாள் மீது அவனுக்கு எவ்வளவு பக்தி! அவனை நான் காப்பாற்ற வேண்டும். ராகுவே, அவனை நீ தீண்டாமல் இருக்க ஏதேனும் பரிகாரம் உள்ளதா? சுவாமி, ஒரு வழி உள்ளது. இத்தனை காலம் நீங்கள் இறைவனுக்கு பூஜை செய்த புண்ணியத்தின் பலனை அந்த ஏழைக்கு கொடுத்தால் அவருடைய சர்ப்பதோஷம் நீடல் பெறுவான். அதனால் நான் அவனை தீண்டாமல் சென்று விடுவேன். அவ்வளவுதானே. இப்பொழுதே நான் செய்த எல்லா பூஜை பலனும் அந்த ஏழை விவசாயிக்கு தந்து விடுகிறேன். உங்கள் குணத்தை எண்ணி உள்ளம் மகிழ்ந்து
என் மாடு கிடைச்சது. நன்றி ஆண்டவா. அருமை அருமை.